புதன்கிழமை காலையில் எந்திரிச்சதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஹஸ்பண்ட் லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். எந்திரிக்கிறப்ப குட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே எந்திரிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ஹாட் வாட்டரில் தேன் ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வந்தோம். நான் வந்து டெய்லியுமே குடிச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில நாள் குடிப்பாங்க, ஒரு சில நாள் விட்டுருவாங்க. அப்படியே குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:39 பக்கமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கையோட தோசை ஊற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சைடில் வந்து பால் காய் வச்சுட்டு இருந்தேன். பாலுக்கு திடீர்னு லிட்டருக்கு 2 ரூபா வந்து ஏற்றிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நேர்லேயே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே வந்து பாலும் காய் வச்சுட்டு தோசையும் ஊற்றுறக்க ஆரம்பிச்சாச்சு. குட்டீஸ்க்கு தோசைக்கு சட்னி எதுவுமே அரைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டு வந்து உடச்சி ஊற்றி கொடுத்தேன். எங்களுக்கும் அதேமாதிரி மொட்டு உடச்சி ஊற்றி இட்லி பொடி வச்சு நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்பவே சிம்பிளாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. மத்தியானத்துக்கு வந்து பாப்பாக்கும் தம்பிக்கும் சாப்பாடு வச்சு எக் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். எங்களுக்கு அப்படியே வந்து கம்மங்கூழ் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு டம்ளர் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து மத்தியானம் கம்மங்கூழ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.